ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு டிப் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துட்டேன். நீங்கள் எந்த மாவில் வேணால் இதே மாதிரி சப்பாத்தி மேக் பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஓரமாக மாவெல்லாம் இருக்கும். அதில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது டிப் நம்பர் 3. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும். நல்லா அடித்து எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் பிளேட் போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 an hour to 1 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 hourக்கு அப்புறம் பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுக்கிறப்பையும் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இந்த சைஸ் அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். எனக்கு மொத்தமாக ஒரு 10 சப்பாத்திக்கு மாவு கிடச்சிருக்கு. நீங்கள் எடுக்கிற உருண்டையை பொறுத்து உங்களுக்கு சப்பாத்தி மாறுபட்டு வரும். இப்போ இதுலேருந்து ஒரு மாவு எடுத்து வர மாவில் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி இல்லாட்டி ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வருதோ அந்த சைஸ்க்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ரவுண்ட் ஷேப்பில் கண்டிப்பாக சப்பாத்தி கிடைக்காது, திரட்டவும் முடியாது. பாருங்கள், டிப் நம்பர் 4 சொல்கிறேன். இப்படி எடுத்து கையில் போடும்போது விரலெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். டிப் நம்பர் 5 சொல்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ தோசைக்கல்ல சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு அடியில் தோசை கரண்டி வைக்கிறப்போ எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுன்னு. இப்போ லைட்டாக ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. நல்லா இந்த மாதிரி உப்பி வரும்போது திருப்பி போட்டுக்கோங்க. அகைன் மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓரங்கள் எல்லாத்தையும். நம்ம சர்க்கரை சேர்க்காமே சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு சூப்பரான சப்பாத்தி எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு நான் டேர் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக கிளியுது பாருங்கள். நான் கையில் போட்டு இந்த மாதிரி மடக்கி கூட காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேமிலிஸ்க்கு கொடுங்க. அகைன் கூட நான் இந்த மாதிரி கிழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக கிளியுதுன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.
இந்நாள் இனிய நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.